ஜெய்சன் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவான் பழகுவான் எல்லாருக்குமே தெரியும். லிஸ்ட் போட்டா பெருசாவே போகும். அண்ணன் தங்கச்சியா தான் கான்வர்சேஷன் போச்சு. எப்போ வந்து காதலா மாறுச்சுன்னா ஏப்ரல் 20 இருந்து தான். ஏப்ரல் 25 அவங்க அக்கா வீட்டுக்கு போயாச்சு, ஒரே பெட்ல இருந்தாச்சு. வீடியோ வந்து அதுலதான் இருக்கு. பாஸ்வேர்டும் சொல்லிட்டு இவன் தான் தூங்குறான். ஹைட்ல பார்த்தா நிறைய போட்டோஸ், நாங்க எடுத்த போட்டோஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு கூட. எல்லாத்தையும் நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன். வீடியோஸ்ல எடுத்துட்டு நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன், அவன் என் பின்னாடி தான் இருக்கான். பலார் நடிச்சா நான் உடனே என்ன பண்ணிட்டேன், போனை புடிங்கிட போறேன். போனை வந்து என் பின்னாடி பில்லோ காட்டில இப்படி மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நான் எழுந்துக்கல. போனை கொடுன்னு அடிக்க ஆரம்பிச்சான். இந்த போன்ல தான் அடிச்சான். ஆக்சுவலி இப்படி குத்தி இந்த சைடு ஃபுல்லாவே பிளட் க்ளோட் இப்படி இருந்தது மண்டை எனக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணை லைன்ல வச்சுட்டு வித்தவுட் ட்ரெஸ்ஸோட என்ன அடிச்சான். கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்டோட என்னை வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டான். நான் தப்பா போயிட்டேன், இந்த விஷயத்துல தப்பிக்கணுன்றதுக்காக நான் நடத்த கெட்டவ. ஒரு போட்டோஸ் இருக்கா, அதுக்குள்ள நான் அவனை வச்சுட்டு இருக்கேன், அவன் என்ன வச்சுட்டு இருக்கான், அங்க 2 பேர் தப்பா போயிட்டோம். சின்ன பையன் வந்து அவங்க அண்ணனை மாதிரி இருப்பான், அதனால எங்க அண்ணனுக்கு தான் பேத்தியான்னு கேட்கறான். அவனுங்க எவனை வேணா அப்பன்னு கூப்பிட்டோம், தேப் பசங்க அப்படின்னு. யார் வேணா அப்பான்னு கூப்பிடுவாங்க. இப்ப என் பசங்களுக்கு சும்மா கூப்பிட்டு கேளுங்க, அப்பா எங்கன்னு செத்துட்டாருன்னு வானுங்க. இல்லப்பா நான் அழுவலப்பா, இல்ல நான் அழுவல. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாட்களாக வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து யூடியூப்ல எல்லாருமே பார்த்துருப்போம். ஜெய்சன் மோனிகாவோட இஷ்யூ. அவங்களும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா போட்டே வராங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவாக பேசுன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட மோனிகா அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக எப்படி இருப்பீங்க, நான் எல்லா இன்டர்வியூலையுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்பேன். பட் எனக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா உங்களோட லவ் ஸ்டோரி எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கீங்க. உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் எப்போ வந்துச்சு, இந்த செகண்ட் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட்ன்றதை எப்போ உள்ளே வந்துச்சு? செகண்ட் மேரேஜ் பண்ணது வந்து ஜூன் 27 பண்ணியிருக்காங்க. பெசன் நகரில் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க, 3 பேர் போனேன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. அவரு, அவங்க தம்பி, அந்த பொண்ணு, 3 பேர் தான் போனதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பொண்ணோட அம்மா அவங்க பெரியம்மாலாம் போன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி, இது இப்போ தான் நடந்தது. ஆனால் இந்த இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து போயிட்டுருக்கு. ஏப்ரல்லேருந்து கரெக்டாக ஏப்ரல் 25லேருந்து போயிட்டுருக்கு. என்ன ஆச்சு, எப்படி அந்த பொண்ணு யார் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னா, ஜெய்சன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சம்திங் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியில் இருக்கும் போதே இன்னொரு கம்பெனிலேருந்து கால் வருது, இந்த மாதிரி வேணும் ஜெய்சன், ஆள் வேணும் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு, இவ்வளோ சேலரி தரணும். சரி நானே வரேன், இவர் சொல்கிறாரு, ஏன் முன்னாடி தான் பேசுகிறாரு, நானே வரேன் அப்படின்னும் போது, அப்போது நான் சொல்கிறேன், எதுக்கு 2 வேலையெல்லாம் வேண்டாப்பா, ஒரு வேலையே போதும், நீங்கள் அதை இது பண்ணிக்காதீங்க அப்படின்னா, இல்லை நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா நானும் ஒரு இது ஏர்ன் பண்ணுறேன், நல்ல பேக்கேஜ், அவரும் இது வந்து நல்ல ஒரு பேக்கேஜாக தான் இருந்தார். இன்னொரு பேக்கேஜ் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் வேண்டான்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்கு மார்ச் தான் போகிறாரு. ஆக்சுவலி மார்ச் தான் ஸ்டார்டிங்கில் போகிறாரு. 1 மாதம் தான் அங்கே ஒர்க் பண்ணாரு. அந்த 1 மாதத்தில் அந்த அம்மாவை பார்த்து அண்ணன் தங்கச்சியாக தான் கான்வர்சேஷன் போச்சு, நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு கூட. ஆமாம், அண்ணன் தங்கச்சி தான் கான்வர்சேஷனு. ஒரு விஷயத்துல நம்பின என்னன்னா, ஜெய்சன் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவான் பழகுவான் எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல இருந்து நிறைய பொண்ணு லிஸ்ட் போட்டால் பெருசாவே போகும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நான் கேட்டேன், இன்ஸ்டால ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு, அதுவும் எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது. அப்போ நான் கேட்டேன், எதுக்குடா இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசினா, நான் எந்த பொண்ணுக்கிட்ட இனிமேல் தப்பாக பேச மாட்டேன். எதுக்குன்னா, என் சின்ன பையனுக்கு வந்து செகண்ட் டைம் ஃபிக்ஸ் வரும்போது அவன் பார்த்தான். 2 வாட்டி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் தான் இருந்தேன், செகண்ட் டைம் அவன் கண்ணார பார்த்துட்டேன். என் குழந்தை நான் பண்ணுற பாவத்தினால தான் அப்படி ஆகுது போல், நான் இனி எந்த பொண்ணு தப்பாக பேச மாட்டேன்னு அந்த ஒரு வேர்ட் சொன்னதுனால தான் நான் ஃப்ரீயாக விட்டேன், குழந்தைங்க மேலே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் தங்கச்சியாக இருந்து எப்போ வந்து இது வந்து காதலாக மாறுச்சுன்னா, ஏப்ரல் 20 தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல்ல தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 20 லவ் பண்ணி ஏப்ரல் 25 அவங்க அக்கா வீட்டுக்கு போயாச்சு, ஒரே பெட்ல இருந்தாச்சு. 5 டேஸ்லேயே எல்லாம் ஓவர், கதம் முகியா அப்படி ஆயிடுச்சு. ஏப்ரல் 20 தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 25 அவங்க அக்கா அவனோட ஓன் சிஸ்டரோட வீட்டுக்கு, ஜெய்சனோட ஓன் சிஸ்டரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிறது, லைக் அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சு. காலில் பெட்ல ஒன்னா இருக்கிறது, அதெல்லாம் காட்ட முடியாதுல்ல நம்மளால வெளியில. அது உங்களுக்கு அனுப்பிச்சாங்களா? அதை நான் அவன் போன்ல இருந்து எடுத்தேன். அது அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் போன்ல இருந்து நான் எடுத்ததுனாலதான் என்ன ரத்த காய ரணகாயமாக்கி
என் சின்ன பையன் கட்டி எங்கள் அம்மா கிட்ட போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லலை அப்படின்னா நான் இந்நேரம் செத்து 2 மாதம் ஆயிருக்கும். காதுலேருந்து ரத்தம் வந்துருச்சு. மண்டையில் 8 தையல் இருக்குது. இங்கே 8 தையல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஸ்டேஷன். சரி, அதுதான் கேட்க வந்தேன். அந்த அடிக்க ஆரம்பிச்சது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன். எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மோனிகா வந்து வீடியோவில் பார்த்தது மாதிரி வேற, இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், டான்ஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், அதுலலாம் பார்த்த மோனிகா வேற. டக்கு ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு பழைய மோனிகா மாதிரி தெரியல. ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. எதுக்காக அவ்வளோ அடி எதுக்குன்னா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நீயும் வேணும் அவ்வளோ வேணும், நீயும் வேணும் அவ்வளோ வேணும், நீயும் வேணும் அவ்வளோ வேணும். நிறைய பிரச்சனை போச்சு. நான் 10 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். இந்த மாதிரி சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் வெளியில் ரொம்ப ரோட்டில் பெரிய பிரச்சனையாகவே ஆச்சு. அதெல்லாம் இவர் வீடியோ எடுத்து அந்த அம்மாவுக்கு அனுப்புறது. என்ன பண்ணாலும் நான் பக்கத்தில் படுத்திருந்தா கூட இவ பக்கத்தில் படுத்திருக்கா, இப்படி படுத்திருக்கா, அப்படி படுத்திருக்கா, நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம்னு ஒன்று அப்டேட் போயிட்டே இருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி தூங்குறோம். நான் அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கேன். அந்த பொண்ணுக்கு அமிச்ச ஃபோட்டோ கூட நான் நல்லா தூங்குறேன். என் ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருக்கான். மோனிகா அக்கா எங்கன்னு அக்காவா நான் ஆக்சுவலி அவளுக்கு மோனிகா அக்கா எங்கன்னு கேட்டால் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்கான், இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் சண்டை போட்டுட்டு நான் 10 நாள் கோச்சிட்டு போனாவது, எங்கள் ரொம்ப நாள் இல்லை 2 வீடு தள்ளி தான் கோச்சிட்டு பேசாமல் இருந்தாவது இவன் என்கிட்ட பேசுவான்னு நினச்சி நான் பண்ணால் அது இன்னும் ரொம்ப மும்பரமாக போயிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போச்சு. ஒரு நாள் வந்து இவனா என்கிட்ட வந்து பேசினான், அவன்கிட்ட பேசணும் மேலே வா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போனால் என்கிட்டயே காசு கேட்டான். பியர் வாங்கிறதுக்கு காசு கொடுத்தோன்னா சரி நான் தான் என்ன பண்ணேன், 300 ரூபாய் நான் தான் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க மாமா பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. மேலே பேசிட்டு உட்காந்துருக்கோம். இந்த பொண்ணு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருந்தா ஜெய்சனுக்கு. மெசேஜ் மேலே மெசேஜ். இவன் சொல்கிறான் நான் மோனி கூட இருக்கேன் இரு பண்ணுறேன் அப்படின்னா. அவ்வளோதான் என்ன நீ ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு லைனாக மெசேஜ். நான் என்ன பண்ணேன், மேலே போயிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருந்தேன். இவன் என் காலில் சொடுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தான். கரெக்டாக வீடியோ கால் பண்ணிச்சேன். இவன் அட்டன் பண்ணிட்டான். நான் காலை இப்படி கன்னத்தில் இப்படி தட்டின உடனே எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் கூட இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அக்கா இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன், நீங்களே ஜெய்சனை இது பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவனையும் பிளாக் பண்ணிடுச்சு. இதுவே அவன் டென்ஷன் ஆகிட்டான், ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்புறம் என்ன நூடுல்ஸ் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, கிரில்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அவனே என்கிட்ட சொல்கிறான், லைக் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது, என் 2 பிள்ளை என் பின்னாடி தான் இருக்குது, என் 2 பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எதுவுமே பொய் கிடையாது. பொய் சொன்னால் நாங்கள் போகிற வேலையை நாங்கள் செத்து போயிடணும் அப்படி தான் நான் கடவுள்கிட்ட. இல்லை சீரியஸாகவே நாங்கள் 4 பேர் தான். இப்போ எங்கள் ஃபேமிலினா நாங்கள் 4 பேர் தான். நாங்கள் 4 பேருமே போகும்போதே எங்களுக்கு ஏதாவது ஆகிடும். நான் வந்து அவனே சொல்கிறான் என்கிட்ட, நீ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னை கேட்ட தெரியுமா எங்கே போனேன்னு சொல்லி. அதுக்கான வீடியோ வந்து அதில் தான் இருக்குது, இதில் தான் இருக்குன்னு பாஸ்வேர்டும் சொல்லிவிட்டு இவன் தான் தூங்குறான். ஃபோன் பாஸ்வேர்டையும் சொல்லிவிட்டு இவன் தான் தூங்குறான். இவன் நல்லா தூங்கிட்டான். எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஃபோனை சும்மா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவருக்கு இந்த அம்மா காஃபி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. சரி அதை மட்டும் பார்த்துட்டு சரி சும்மா தூக்கி பார்த்து ஹைட்டில் பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ், இந்த கல்யாணம்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களே அந்த மாதிரி இவங்க 2 பேர் இப்படி அப்படி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கூட. நான் எப்படி ஃபோட்டோஸ் எடுப்போனோ அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அவங்க அக்கா வீட்டில் அவங்க அக்கா பசங்களோட இவங்க ஃபேமிலியோடலாம் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன். அவள் பேசின ரெக்கார்டு, அவள் ஃப்ரெண்டு லாவண்யா, யார் ஜெய்சனுக்கும் கேத்ரினுக்கும் ஹெல்ப் பண்ணுறது லாவண்யா. அந்த பொண்ணு பேர் கேத்ரின் பிரின்சி அவங்க பேர். அந்த பொண்ணு இவங்க 2 பேருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து லாவண்யா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பண்ண மெசேஜ் அவங்க அம்மாக்கும் தெரியும். யாருக்கு? கேத்ரின் அவங்க அம்மாக்கும் தெரியும். இவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களோட இருக்கான், பொண்டாட்டி கூட தான் ஸ்டில் இப்போ வரைக்குமே இருக்கான்னு தெரியும். ஆனால் அவங்களும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டு எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது வந்து 1 இயராக நானும் மோனிகாவும் பிரிஞ்சிருக்கோம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோவில் ஒன்று கேட்டுக்கிறேன், டிவோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஒரு ரெசிப்டாவது நம்மளுக்கு கொடுக்கணும், இல்லை அப்ளை பண்ணதுக்கு ஃபார்மாவது இருக்கணும். அது ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுங்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்கல. இன்னைக்கு என்ன ப்ரோ டேட்டு? இன்னைக்கு 11 ஜூலை வரைக்குமே எந்த ஒரு டிவோர்ஸும் அப்ளை பண்ணல. ஸ்டேஷனில் போய் எனக்கு அவள் வேணானும் எழுதி கொடுக்கல. அவங்க அம்மா நிறைய கதை விட்டாங்க, டிவோர்ஸ்க்கு வக்கீலை வச்சு எழுதிக்கலாம், அது பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. ஃபார்மாலிட்டிஸாக இப்போ லீகல் ஒய்ஃப் நான் தான். இப்போ அவன் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி தான் வச்சுருக்கான். ஓகேங்களா? தனியாக வீடே இருக்காங்க 2 பேருமே. அது எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அன்னைக்கு நான் போட்டோஸ்லாம் எடுத்துட்ட பிறகு நான் அவனை எழுப்பி நானே காட்டிட்டேன். ஆக்சுவலி இந்த பாரு என்னடா இதெல்லாம், அந்த கிஸ் பண்ற வீடியோ இருக்குல்ல, அது ஒன்னா இருக்கிற வீடியோல நானே எழுப்பி காட்டணும்.
இப்படிதான் காட்டினேன். அதெல்லாம் அவர் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் ப்ரோ இருக்கு. இப்ப இன்ஸ்டால கூட போஸ்ட் போட்டிருக்கேன், இருக்கு இந்த கிஸ் பண்ற வீடியோ. அவருக்கு ஆக்சுவலி இங்க கருப்பு கருப்பா 2 காயம் இருந்தது. அதை கூட நான் கேட்கறேன், என்ன இது புதுசா இருக்கு உன் உடம்புல? ஏன்னா ஐ நோ மை ஹஸ்பண்ட், எனக்கு தெரியும் அவனை பத்தி. என்ன எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, எனக்கு தப்பா தோணுது ஜெய்சன், எனக்கு நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்ல கொசு கடி, அந்த கடி, இந்த கடி என்னென்னவோ சொன்னான். சரி நான் எதுவும் இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த வீடியோஸ்ல எடுத்துட்டு நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன், அவன் என் பின்னாடி தான் இருக்கான். இப்படி பலார்னு அடிச்சா நான் உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபோனை பிடிங்கிட போறான், இந்த ஃபோனு தான் ஃபோனை பிடிங்கிட போறான். ஃபோனை வந்து என் பின்னாடி பில்லோ காட்டில இப்படி மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நான் எழுந்துக்கல. ஃபோனை கொடு நான் அடிக்க ஆரம்பிச்சான். சத்தியமா என் 2 பிள்ளை மேல சத்தியமா இதனாலதான் அவன் அடிக்க ஆரம்பிச்சானே. அடிச்சு என்ன பண்ணா, குடுனா ஃபோனே நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியாது, நான் மாத்திட்டேன். கடைசி என்ன பண்ணேன், ஃபோனை எடுத்துட்டான், அவனே எடுத்துட்டு பாஸ்வேர்டு சொல்லணும். சொல்ல முடியாதுன்னு, சொல்லவே முடியாது, என்னால் சொல்லவே முடியாது. பாஸ்வேர்டை நான் சொல்ல மாட்டேன், நீ நான் அழிக்க போறியா சொல்லு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு, என்னோட பர்சனலாக ஒரு பர்சன் இருக்காங்க, என்னோட பர்சனல் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அதை அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டேன். அவங்க மெசேஜை மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட வந்து இவன் டேரெக்டாகவே போய் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரி, அதனால நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜை மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன். மற்ற அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அனுப்பிச்சேன். இவர் முத்தம் கொடுக்குற வீடியோ இதுலாம் அனுப்பிச்சிட்டேன். ஃபோனை கொடுன்னு கேட்டால் நான் கொடுக்கவே இல்லை, ஃபோனை நான் கொடுக்கவே இல்லை. பாஸ்வேர்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு அடிச்சுதோ இந்த ஃபோனில் தான் அடித்தான். ஆக்சுவலி இப்படி குத்தி இந்த சைடு ஃபுல்லாகவே பிளட் க்ளாட். ஆக்சுவலி நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வரல, அதுலேயே இருக்கும், சிடி ஸ்கேன்லேயே இருக்கும், இதுவில் வந்து பிளட் க்ளாட் இருக்குது. இப்படி இருந்தது மண்டே எனக்கு. ஆக்சுவலி அப்படியே அதுலேருந்தே பிளட் வருது. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆக்சுவலி அவன் வந்து சொல்கிறான், ஜெயிலுக்கு அமிச்சிட்டோம் நாங்க. 1 வீக் வந்து அவர் ஜெயில்ல இருந்தாரு. உதடுல ஃபுல்லாமே காய் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு உதடு சரியாகல. உதடுல என்ன ஆச்சு ஆக்சுவலா? அடிச்சது ப்ரோ, அவன் அடிச்சது. ஆக்சுவலி இதுலலாம் அடிச்சுட்டு இப்படி அடிச்சு கம்பி எடுத்துட்டான். நம்ம இது ஒரு ரிங் லைட் இருக்கும்ல, அந்த கம்பியால போட்டு அடிச்சு ஸ்டில் இங்க இருந்து இவ்வளவு தூரம்லாம் எனக்கு அப்படியே உட்கார முடியாது, நிக்க முடியாது. என்னோட மேல இருந்து கீழே வரைக்குமே எனக்கு காயம் இருந்துச்சு. ஸ்டேஷன்ல மகளிர் போலீஸ் இருக்காங்கல்ல, லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்களாம் ட்ரெஸ் கழட்டிட்டுலாம் பார்த்தாங்க என்ன. ஆக்சுவலி என்னை அடிச்சது கூட எனக்கு வலிக்கல ப்ரோ, சீரியஸா சொல்லவா. எனக்கு என்ன ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா, அந்த பொண்ணை லைன்ல வச்சுட்டு வித்தவுட் ட்ரெஸ்ஸோட என்ன அடிச்சான். உங்களோட ட்ரெஸ் ஃபுல்லா இது பண்ணிட்டு கிழிச்சிட்டாரா? ஆக்சுவலி அடிக்கிற ஸ்டேஜ்லயே கிழிஞ்சிருச்சு. நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், அடிக்கும் போதே அது கிழிஞ்சிருச்சு. ஆனா அதை கிழிஞ்ச ட்ரெஸ்லயே முட்டி போடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீடியோ கால்ல இப்படி வச்சுட்டு, மோனி எவ்வளோ 2 நாள் முன்ன நாள் தான் ப்ரோ நானும் அவரும் டான்ஸ் ஆடுறோம். முன்ன நாள் தான் அவங்க மாமா ஃபங்க்ஷன்ல நானு, அவங்க அண்ணன், அவங்க மாமா எல்லாரும் டான்ஸ் ஆடுறோம். அன்னைக்கு என்னை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க, நல்லா அழகா இருக்கேன். அந்த போட்டோவும் காட்டுறேன். நீ நேற்று சொன்ன தெரியுமா, மோனிகாக்கா அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா, இன்னைக்கு அந்த மோனிகாக்காவை போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போனை இப்படி திருப்பி காமிச்சிட்டு ட்ரெஸ்ஸை முட்டி போடலன்னா அடிக்கிறான். சரி நான் முட்டி போட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றேன், ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு கட்டில் மேலேருந்து தள்ளி விட்டு ஜிமிக்கி ஸ்பாயில் எல்லாம் கோல்டு எல்லாம் பீஸா போச்சு. ரிங்கெல்லாம் கையோட அப்படியே நசுங்கிட்டு பிரேஸ்லெட் எல்லாம் இருந்து ஒரு காது ஜிமிக்கி இங்க ஒரு என் குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். இவன் இருந்தான். அந்த பொண்ணு வீடியோ கால்ல தான் இருக்கு. அந்த பொண்ணு வீடியோ கால்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சுட்டு முடிச்சிட்டான். கடைசி இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும்போது குழந்தைய தூக்கி போட போயிட்டான். லைக் அவனை போய் இப்படி பிடிச்சிட்டேன்னா அவனுக்கு ஃபிக்ஸ் போடும். ஸோ அவனை போய் இப்படி பிடிச்சிட்டேன். என்னாலேயே முடியல, அப்படியே கட்டில் இருந்து தள்ளி விட்டான் ப்ரோ. முடியெல்லாம் இப்படி பிடிச்சி ஆட்டி கீட்டி அந்த டைம் அந்த வீடை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாவே பிளட். எனக்கு வச்சிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோ ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாவே என்னோட பிளட் ஊத்துது. ஒரு பக்கம் ரத்தம் ஊத்துது. வாட்டர் கேனை தூக்கி அடிச்சான் பாருங்க, இங்க அடிபட்டுருச்சு, ஊத்துது காதுல இருந்து ரத்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நிறைய விஷயம் பண்ணான். கடைசியில எல்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி காட்டுறான். அவங்க அம்மாக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா வந்தா என்ன சொல்லணும், அவளை கூட்டினு ஹாஸ்பிட்டலுக்கு போட, எல்லாம் கூட்டினு வீட்டுக்கு வாடான்னு சொல்லணும். அவங்க என்னம்மா பண்ணாங்க, வீடியோ காலில் விட்டுட்டு போயிடு, எங்கன்னா போயிடு விட்டுட்டுன்னு மொல்லமா ஆக்ஷன்ல காட்டுறாங்க. ஆக்சுவலி நான் பார்த்துட்டேன், அவங்க சொல்றதை நான் பார்க்குறேன். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்க பொண்ணை இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதுவே உங்க பொண்ணு அந்த மாதிரி அடிச்சிருந்தா இந்த போட்டோ பார்க்கும்போது எல்லாருக்குமே வயிறு எரிஞ்சிச்சு. அப்போ என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. 8 இயர்ஸ்ல நான் வாங்காத அடியே கிடையாது. 8 இயர்ஸ்ல நான் எல்லாத்துலயும் ரத்த காயம் ரணகாயமா இருக்கும், அப்படியே காயமா இருக்கும், அங்கங்க ரத்தம் கட்டி இருக்கும். எனக்கு எல்லா போட்டோஸும் வச்சிருக்கேன். 8 இயர்ஸா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வச்சிருக்கேன். அங்கங்க ரத்த காயமா இருக்கும், ரத்தம் கட்டிக்கும் எனக்கு. அதெல்லாம் சகிச்சுட்டு இருந்தேன்.
இப்போ இவ்வளவு தூரம் ஃபேஸ் எனக்கு இந்த கண்ணுல சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க பிளட் ஆமா 6 மந்த் கழிச்சு இந்த கண்ணுல சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த மண்டையில இருக்கிற பிளட் கிளாட் கரையில மொத்தமே 85,000க்கு ஆரம்பிச்சேன். அது எல்லாமே நான் மெடிசன் வாங்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணேன். வெறும் மெடிசனுக்கு மட்டுமே செலவு பண்ணேன் எல்லாத்தையுமே. ஏன்னா ஃபினான்ஷியலாக எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. நான் வச்சது வேற ஒரு விஷயத்துக்காக வச்சேன், வீட்டு ரெண்ட்டுக்காக வச்சேன், அட்வான்ஸ்க்காக வச்சேன். ஆனால் அந்த பணத்தில் ₹1 கூட பர்சனலாக யூஸ் பண்ணல. அப்படியே எல்லாமே போச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்டோட என்னை வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டான். நான் தப்பா போயிட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அவருக்கே டயர்ட் ஆயிடுச்சு, அடிச்சு டயர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு என் ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தான் யார் யாருக்கான்னு. அப்போ இன்ஸ்டால ரீல்ஸ்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி அதுக்கான எக்ஸ்பிளேஷனும் நான் அவனுக்கு கொடுத்துட்டு இவன் தப்பிக்கணும்ல, இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நான் நடத்த கேட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டேன். ஒரு ஃபோட்டோஸ் இருக்கா? இப்போ நான் உங்களே கேட்குறேன். இப்போ நான் ஒருத்தர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா நான் என்ன நல்லா பண்ணியிருக்கணும்? பிக்ஸ் எடுத்துருக்கணும். உங்களை மாதிரி நானும் பிக்ஸ் எடுத்துருக்கணும், இல்லை அவன் கூட வெளியில் போயிருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயாவது நான் சேட் பண்ணியிருக்கணும்ல. அது எதுவுமே கிடையாது. இன்ஸ்டால ரீல்ஸ் அமிச்சிட்டேன், தெரியாமல் அமிச்சிட்டேன். அதை கால் பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். சாரி ப்ரோ நான் தெரியாமல் அமிச்சிட்டேன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னான், அக்கா உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஜெய்சனோட ஒய்ஃபு. ஜெய்சன் ஒய்ஃபுக்குன்னா ஒரு நல்ல பேர் இருக்குது இங்கே. எல்லாரும் ஒரு பொண்ணை தப்பாக பேசுவானுங்க, ஆனால் தப்பாக பேசாத பொண்ணுன்னா அது நீங்கள் மட்டும்தான்க்கா அப்படின்னாங்க. நீங்கள் அனுப்புங்க, எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இதை தான் அந்த பையன் சொன்னான். அதுக்குள்ளே நான் அவனை வச்சுட்டு இருக்கேன், அவன் என்ன வச்சுட்டு இருக்கான், நாங்கள் 2 பேர் தப்பா போயிட்டோம், என்னென்னவோ. எனக்கு முக்கால்வாசி நான் இப்போ அப்பயும் ஜெய்சன்ட்டா தான் சொன்னேன், இவங்க 2 பேர் கான்டாக்டில் இருக்கிறது எனக்கு நானாக தான் பொறுமையாக கண்டுபிடிச்சேன், யாரும் எனக்கு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரை விசாரித்தேன். ஒன்று இப்போ சொன்னல அந்த பையனையும் இன்னொரு பையனையும். அந்த சின்ன பையன் என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை, அவன் பயப்படுவான் ஜெய்சனுக்கு. இவனை மட்டும் நான் கேட்டேன், உன் அக்காவோட வாழ்க்கை எப்படி இருந்தால் நீ விட்டுடுவியா அப்படின்னு கேட்டோடனே அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். நானே சொல்லணும்னு நினச்சேன், எல்லா பொண்ணுங்கிட்டே பேசுவான், ஆனால் இது ரொம்ப மும்புறமாக போகுது, இது ரொம்ப ரொம்ப தப்பாக போகுது, எனி டைம் வீடியோ காலில் இருக்கான். அதே மாதிரி மூவிக்கு போயிட்டு வந்தாங்க, பேக் கேஸ் வாங்கி கொடுத்தான். அவன் ஃபோன் கடையில் வேலை செய்கிறான், அதனால் அவன்கிட்டருந்தே இவர் பேக் கேஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பேக் கேஸ் வாங்கி கொடுத்துருக்கான். ரெட்ரோ மூவி, இந்த சூர்யா படம் வந்துச்சுல, அந்த மூவிக்கு போயிருக்காங்க. சங்கம் தேட்டருக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. கப்பிள் சீட்டு தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அவன் தான் இதெல்லாம் சொன்னான். காலைல என்னை பார்த்துட்டா ஜெய்சன், அன்னைக்கு தான் ஜெய்சனுக்கு நான் வீடியோ கால் பண்ணுறேன், ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு மூவிக்கு கூட்டின்னு போயிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் அவன் தான் எனக்கு சொன்னான். அதே மாதிரி இந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கும் கன்ஃபார்மாக தெரியல, எனக்கும் கன்ஃபார்மாக. நான் சும்மா இந்த பொண்ணை இன்ஸ்டாலேருந்து ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன், இந்த பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னா ஆமாண்ணா. அப்போ நான் ஜெய்சனுக்கு அமிச்சேன். எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்காக அவன்கிட்ட நான் கால் பண்ணி பேசுவேன். நீ கால் இவ்வளோ நேரம் பேசியிருக்க அவன்கிட்ட, அப்போ நீ அவனை வச்சுன்னு இருக்க. இப்போ ஃபோன் பேசினேன், இப்போ நான் உங்ககிட்ட கூட தான் பேசினேன், எங்கே ப்ரோ வரணும், எப்படி ப்ரோ இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சு ப்ரோ, நான் உங்ககிட்ட பேசினேன். அப்போ நீங்களும் நானும் தப்பாக இருக்கணும் அர்த்தமா? ஒரு கால் பேசினா தப்பா இருக்கேன், அவர் மேல ஒரு பழி சொல்லும்போது அதை அப்படியே மாத்தி விடணும். நான் கால் பேசினா நான் தப்பா இருக்கேன், ரீல்ஸ் அமிச்சா நான் தப்பா இருக்கேன், நான் தப்பான பொண்ணு, நீ அடிச்சுட்ட. அப்ப இத்தனை வருஷம் நீ என்ன இவ்வளவு கொடுமை பண்ண, எத்தனை பொண்ணுகிட்ட பேசினா, அப்ப நான் உன்னை சாவடிக்கணும்ல, நான் உன்னை கொலை பண்ணியிருக்கணும்ல. ஆக்சுவலி நான் எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்கினேன் ப்ரோ, சீரியஸா சொல்றேன், எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்கினேன். என்னைக்கு ஒரு பொண்ணு உங்க அக்கா வீட்டுக்கு கூட்டு போய் உன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான், அவங்க அம்மா வீட்டுக்கு கூட கூட்டு போயிருக்கான், பஞ்சாயத்து பண்றேன் உட்காந்து சொல்றாங்க எனக்கு மருமகனா அது மோனிகா தான், பேர பசங்கன்னா ஜெஃபி மேக் தான் சொல்றாங்க. அவங்க அண்ணன் சொல்றாரு 1000 பேர் வந்தாலும் என் தம்பி பொண்டாட்டினா அது என்ன மயிலுன்னு தான் சொல்லுவார். அவர் மயிலு தான், எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு. அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோ பேசி அவ்வளோ நிறைய நடந்துச்சு. இப்போ நிறைய சொல்லணும்னா 2 மாசம் ஆகும், அந்த அளவுக்கு சொல்லணும், எல்லாம் நினைச்சு. இன்னைக்கு நீங்க எந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவங்க அண்ணன் சொல்றாராம், டே ஜெய்சன் அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துருச்சு, குஸ்ட்டு போய் அடிக்காத அந்த பொண்ணை, சண்டை போடாத சொல்றாராம். அப்போ நானும் அவனை நம்பி தானே வந்தேன். 8 வருஷம் 2 புள்ள பெத்து வச்சிருக்கேன், சொல்லுங்க, 2 குழந்தை பெத்து வச்சிருக்கேன். அப்ப நான் யாரை நம்பி வந்தேன்? ஆனா இதுக்கு நடுவுல 3rd பிரெக்னன்சி, ஆக்சுவலா இன்னொரு குழந்தை பிறக்கு. ஆக்சுவலி எனக்கு மொத்தம் 4 பேபிஸ் டோட்டலா. ஃபர்ஸ்ட் பேபி அபார்ஷன், 2வது தான் பெரிய பையன், 3வது சின்ன பையன், 4வது இப்போ. அதை சொன்னேன் நான், அந்த பொண்ணு என்ன 1 இயரா நாங்க பேசலன்னும் போது நான் அபார்ஷன் பண்ணியே 1 இயர் தான் ஆகுது. 4வது பேபி அபார்ட் பண்ணியே கவர்மெண்ட்ல தான் பண்ணேன், லீகலா போய் கவர்மெண்ட்ல தான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், நாங்க எதுவும் இது பண்ண போறல, லீகலா போயிட்டு அபார்ஷன் பண்ணி. எவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் அபார்ட் பண்ணீங்க? அது டியூப்ல இருந்துச்சு, பாப்பா வேற கர்ப்பப்பை டியூப்ல இருந்துச்சு, அதை நான் பெத்துக்கணும் தான் சொன்னேன். ஆக்சுவலி சின்ன பையனே அவன் வேணாம், ஒரே பையன் போதும், பெரிய பையன் மட்டும் போதும்னா 3rd பிரெக்னன்சி அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா தான் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே பெத்துக்க வச்சாங்க அவனை. எனக்கு ஓகே, எத்தனை புள்ள பிறந்தாலும் நான் பார்க்க போறேன் ப்ரோ, புரியுதுங்களா? அது ஏன் கஷ்டம், வழி பெத்துக்கிறது நான் இன்ன வரைக்கும் என் குழந்தைங்களை நான் தான் பாக்குறேன்,
புரியுதுங்களா? அவனும் பார்ப்பான், இல்லைன்னா சொல்ல, அப்படி போயிலாம் சொல்ல. என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேச மும்பரமா ஆரம்பிச்சானோ அன்னிலேருந்து குழந்தைங்கள பார்க்கறத விட்டுட்டான். வீட்டுக்கே வருது இல்லை ப்ரோ. அதே மாதிரி தூங்க மாட்டான் நைட்ல. நான் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் இவன் ஏதோ இல்லீகல்ல இருக்கான் அப்படி சொல்லி. நைட்ல எனி டைம் நீங்க பாருங்களேன், தூங்கி எழுந்து நான் டியூட்டிக்கு மாறி மாறி போயிட்டு வர்றதுனால நான் தூங்கிடுவேன். காலைல டியூட்டி பண்ணா நான் சீக்கிரமா நைட் 9க்குலாம் தூங்கிடுவேன். அப்பதுல இருந்து இப்படி வச்ச மேனிக்கே தான் ப்ரோ இருப்பான் போனை. இப்படியே தான் இருப்பான். நான் அப்படியே நடுவில் எழுந்து கேட்பேன், என்னதான் பண்றியா? இல்ல ரீல்ஸ் பாக்குறேன், தூக்கம் வரல. அவர் 1 வருஷமா நான் குடிக்க விடாம பாத்துக்கிட்டேன். அவர் பயங்கரமா குடிப்பாரு. நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவர் தூங்கல. இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் தான் விசாரிச்சா இந்த அம்மா கிட்ட டே நைட் ஃபுல்லா இந்த அம்மா கிட்ட டெக்ஸ்ட். சரி, இவ்வளவு பெண்கள் கூட எப்படி ஒரு பழக்கம் வருது ஆக்சுவலி? அது ஃபேமிலி ஜீன். நம்ம ஒன்றும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது இது பொண்ணு இல்ல அப்படின்றது தெரியும். இப்போ நான் வந்து ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? இப்போ எனக்கு இன்னும் இப்போ அவனே என்கிட்ட எப்படி தெரியுமா பேச ஆரம்பிச்சான் இப்போ ரீசெண்டா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, நீ யாரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று சொல்றான். என்கிட்ட சொன்னான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க எனக்கு இன்னைக்கு கேட்டா கூட இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் எனக்கு ஐயோப்பா ஒருத்தனே போதும்டா சாமி, ரொம்ப பட்டுட்டேன், நிறைய லவ் பண்ணிட்டேன், அதிகமா கொடுத்துட்டேன், அதுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருவேன் வெளியில வர. இந்த 8 வருஷம் ஜேர்னி எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலா என்னன்னா இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, 8 வருஷத்துல இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவான். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுடுவான், அதோட பிளாக் தூக்கி போட்டுருவான். இந்த பொண்ணு மட்டும் அவன் அப்படி பண்ணல. பிளாக் பண்ண சொல்லி அவ்வளோ சண்டை போட்டேன், பேசாதன்னு சொல்லி அவ்வளோ சண்டை போட்டேன். அவங்க அம்மா வீட்டில் நடந்த பஞ்சாயத்தே அதுதான். பிளாக் பண்ணுடா அவதான் சொல்றாள் பண்ணுடான்ட்டு. ஆனா எனக்கு சத்தியமா தெரியாது. அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த விஷயம் அந்த பொண்ணை தெரியும், பேசுறாங்க கொள்றாங்க. ஜெய்சன் என்னைக்கு பேச ஆரம்பிச்சானா அன்னிலேருந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. நான் தான் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல 2 குழந்தை இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு இவர் ஃபர்ஸ்ட் லவ்வோ செகண்ட் லவ்வோ இருந்தா பரவாயில்ல, இவரே 9வது ஆளு. அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியும்? 9வது லவ்? ஆமா, ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. கல்யாணம் நிறுத்திட்டு 2வது லவ் பண்ண பையன் முதல்ல லவ் பண்ண பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் பெங்களூர்ல அந்த பொண்ணு மேல கேஸ் இருக்கான். நானவோ சொல்றாங்க, தோணுனா நிறைய வரும். நான் மேலாப்புல தான் விசாரிக்கிறேன், சும்மா மேலாப்புலயே தான் விசாரிக்கிறேன். தோண்ட வந்துட்டே இருக்கு. எனக்கு கணக்குப்படி ஜெய்சன் இப்போ 9th பிளேஸ்ல இருக்கான். அதையும் சொல்லி நான் கிண்டல் பண்ண அவனை. கங்க்ராச்சுலேஷன், யூஆர் இன் 9th பிளேஸ் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே 4 பசங்களும் கல்யாணம் ஆன பசங்க தான் அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணு. ஓ, கல்யாண பசங்களா பார்த்துதான் லவ் பண்றாங்களா? 4 பேரும் கல்யாணம் ஆன பசங்க தான். சரி அக்கா, இப்போ என்னன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்ப அப்பா இறந்த போயுமே அதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்பவே நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து இல்ல வேணாம் அந்த லைஃப் போதும், இதுக்கப்புறமாச்சும் நம்ம கொஞ்சம் ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு நீங்க எந்த இடத்துல தோணுது இல்லை? அந்த டைம் நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு ஹைகோர்ட் போனேன். அந்த டைம் எங்க அண்ணன் என் தம்பிலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைஃபை பாரு, லைஃப் இருக்கு, குழந்தைங்களை பாரு, வேணா கொஞ்சம் பொறுமையா இரு, நீயும் அவனை விட்டு இருக்க மாட்டேன், நீ கோவத்துல ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு, வெயிட் பண்ண அப்படின்னு. ஆக்சுவலி அவன் மென்டலியும் டிஸ்டர்ப் ஆயிட்டான். அவனுக்கு வந்து இந்த 3 பட தனுஷ் இருக்காரு தெரியுமா, பைப்போலர் டிசார்டரா, அது இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலி நான் யாராச்சும் பின்னாடி பேசிட்டே இருக்க பின்னாடி இல்ல, யாரு சொல்லுங்க அப்படி சடனா சொல்லுவான். இப்போ ரீசெண்டா இப்போ ஏன் சிரிச்சேன்னா, இப்போ ரீசெண்டா அந்த அம்மா வாங்கியிருக்காங்க நல்லா. அந்த பொண்ணே அடிச்சிருக்கானா? அந்த பொண்ணு அடி வாங்கியிருக்கா இப்போ? முந்தா நேத்து கூட சம்மாடியான். அவங்க அம்மா வேதநாயகம் படத்துல வர வண்டி எடுங்கடா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி, அவன் போட்டு அவனை அடிக்கிறாடி உன்னால தாண்டி அப்படின்னு எனக்கு ஒரே ஃபோனு. 4 வாரமா தொடர்ந்து அடி வாங்குது. ஆமா, அந்த பொண்ணுகிட்டயும் என்ன பண்ணியிருக்கான் போல. அந்த பொண்ணு ஏதோ ரீசெண்டா இப்போ ஏதோ ஒரு லாஸ்டா பிரேக்கப் ஆன பையன்கிட்ட வீடியோ கால் பேசின மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது வேற டாபிக், அதை விட்டுறலாம். அது அந்த சாக்கடையை பத்தி நம்ம பேச வேணாம். இப்போ அந்த டிசார்டர் இருக்கு அவனுக்கு. கவுன்சிலிங் கொடுத்தேன், ஸ்டான்லி கூப்பிட்டு போய். அந்த டைம் தான் எங்க அப்பா இறந்த டைம் தான். கழுத்து அறுத்துக்கிட்டான், வீடியோ எடுத்து வச்சுன்னு கழுத்து அறுத்துக்கிட்டு பிளைட்ல கையெல்லாம் அறுத்துக்கிட்டான். அவனே வீடியோ செல்ஃபா எடுத்துட்டு அவனே அறுத்துட்டு அதை வேற எனக்கு அமிச்சு எங்க ஆஃபீஸ் பழைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ்ல வந்து சண்டை போட்டு, அதனால தான் எனக்கு அங்கே வேலையே போச்சு. ஸோ சரி ஓகே, இவனை வந்து கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டரே எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா எப்படிம்மா நீ வாழ்ந்த இவன் கூட அப்படிதான் கேட்டாங்களே சீரியஸாவே. அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி இஷ்யூவும் போயிட்டு இருந்தது. இது ரெண்டுமே அவனுக்கு கொலாஜ் ஆகி வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்பானா, யாரும் போய் மோதிக்கோ சொல்றாங்க அப்படிலாம் சொல்லுவான். அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்கு, இப்போ வரைக்குமே இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு போல அது.
சரி இப்போ இவ்வளோ அடிகள் இல்லை தாண்டி பிசிக்கல் அபியூஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணது உண்டா நீங்க? ஃபிசிக்கல் அபியூஸ்னா அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி சொல்றது? இல்ல இத மென்டல் டார்ச்சர்ன்றது அந்த இடத்துலயுமே அவர் வந்து அஃபெக்ட் பண்ணும்ல, ஃபோர்ஸ் பண்றதா இருக்கட்டும். லாஸ்டா வந்து இப்போ இந்த பொண்ணு விஷயத்துல இருக்கப்போ அசிங்கமா ஒரு வேர்ட் விட்டான். அது மட்டும் கொஞ்சம் ஹர்ட்டா இருந்தது. அது சொல்ல முடியாது. அது மட்டும் கொஞ்சம் ஹர்ட்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி வல்கரா பேசினான். அது எனக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதிகமா கெட்ட வார்த்தை உங்ககிட்ட எனக்கு கத்து கொடுத்த குருவே அவர் தான். எனக்கு கெட்ட வார்த்தையே தெரியாது. எங்க அப்பா நான்லாம் எங்க அப்பா கூட இருக்கும் போதெல்லாம் 21 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணேன். 20 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு கெட்ட வார்த்தை ஒரே ஒரு வாட்டி இந்த புறம்போக்குன்ற வார்த்தை சொல்லிட்டேன் தெரியாம. அதுக்கே எங்க அப்பா என்கிட்ட 3 நாள் பேசல. அதுலேருந்து அந்த வேர்டை விட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாயிலேருந்து அப்படியே ஏபிசிடி வர மாதிரி சரளமா வந்ததுக்கு காரணம் அவரும் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவரும் தான் 2 பேரும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தானுங்க கெட்ட வார்த்தை. அவங்க உங்க வீட்ல வச்சே பேசுவாங்களா? சொல்லி கொடுத்தானுங்க. இந்த 8 வருஷம் இந்த திருமண வாழ்க்கைன்றது உங்களோட இதுல எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா ப்ரோ இப்போதைக்கு எப்படி சொல்லணும்னா நான் தான் வேலைக்கு போவேன். அவர் போவார் சம்பாதிப்பார் வேலைக்கு போவார். ஆனால் ஒரு 6 மாதம் கூட நான் இன்டர்வியூலேயே இருக்குமே ஒரு 6 மாதம் கூட எந்த ஒரு வேலைக்கும் அவன் முழுசாக போக மாட்டான். ஒன்று போகிற இடத்துல குடிச்சிட்டு இது பண்ணுவான், இல்லைனா ஆஃபீஸ்க்கு க்ரூமிங்கில் போக மாட்டான், இல்லையா லீவ் போடுவான், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான். புரியுதுங்க? இப்போ ஒர்க் பண்ண ஆஃபீஸுங்களில் கூட எத்தனை ஆஃபீஸ் மாறினான். சரியா ஃபீல்டு போய் பார்க்க மாட்டான், வீட்டில் உட்காந்துட்டே ஃபோன் பண்ணியே முடிச்சிருவான். ஃபோன் பண்ணி முடிப்பான். அப்போ திட்டுவாங்க, வீடை ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பணும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ அதனால எந்த ஒரு வேலைன்னு போனால் 6 மந்த் கூட அவன் நிலையா இருக்க மாட்டான். நான் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் பார்த்துட்டு இருப்பேன். நம்மளுக்கு யூடியூப் சைட்லேருந்தும் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ 2 பேருக்கும் இதுவாக இருக்கும். அந்த யூடியூப் வீடியோ கூட அவன் வரமாட்டான். அதுக்கும் அவன் சோம்பேறித்தனம் படுவான். நான் தான் கூப்பிடுவேன், வாங்க வீடியோ எடுக்கலாம் வாங்க. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு எங்களுக்குள்ள. கடை வச்சாங்க, அவங்க அம்மா ஒரு 2 லட்சம் கொடுத்தாங்க. நான் என் ஜுவல்ஸ்லாம் வச்சு கடை வச்சோம், ஃப்ரைட் ரைஸ் கடை. அதையும் ப்ராப்பராக பண்ண தெரியல. பசங்களை வச்சுட்டு ஒரு கடை காலியாக இருந்தால் தான் ஒரு சாப்பாடு வாங்க வருவாங்க. ஆனால் எனி டைம் 20 பசங்க 10 பசங்க கிட்ட வாசலில் நின்னா ஐயோ கடை இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு போயிடுறது. யாருன்னா கேட்டால் ஏன் இன்னமும் உங்கள் கடையில் என் டைம் கூட்டம் அப்படின்வாங்க. ஆனால் போட்டதெல்லாம் மீந்துடும். செம்ம லாஸ் ஆனோம், பயங்கர லாஸ் ஆச்சு. ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தோம் நாங்கள். அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி நாங்கள் வந்து நான் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு போட்ட தட்டெல்லாம் நான் கழுவுவேன். எல்லாரும் தான் சொன்னாங்க, எல்லாருன்றது விட அவங்க அம்மாலாம் என்னன்னா போய் கல்லால மட்டும் நிற்கிறா, பணம் கொடுக்க இதுவும் இல்லை அது இல்லைன்னு பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க, நான் அவ்வளோ எச்சத்தட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க கண்ணார. நான் தான் பண்ணுவேன். என் பையன் வந்து 9 மந்த் பேபி, சின்ன பையன், எடுத்து கூட வைக்கக்கூடாது, கால் அடி கூட எடுத்து வைக்கக்கூடாதுன்னு ப்ரெக்னென்சியில் சொன்னாங்க. ஏன்னா பாப்பா கீழேயே இருக்கான். நான் இருந்தும் அவ்வளோ பாத்திரம்லாம் உட்காந்து ரோட்லேயே கழுவுவேன். இப்படி குத்தங்கால் போட்டு தான் கழுவுவேன். அப்படி தான் இருக்கும். எவ்வளோ எல்லாமே கஷ்டப்பட்டோம், ஒன்றா இருந்தோம். 0 கூட ஒரு வேல்யூ இருக்கும் ப்ரோ. ஆனால் அது கூட இல்லாமல் நாங்கள் லைஃப்பை ரன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு நின்னோம். நல்ல லைஃப் இருந்துச்சு அவனுக்கு. நானும் நல்ல ஜாலியாக இருப்போம் ப்ரோ. அவன் குடிச்சிட்டா அவன் எப்படிலாம் இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போயிடுவேன். இந்த பொண்ணுங்க விஷயம் இல்லை அவங்க அம்மா வீட்டில் எதனா சண்டைனா தான் எங்களுக்குள்ளே சண்டை வரும். மற்றபடி பர்சனலாக எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்ததே கிடையாது. நான் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பார்த்துப்பான். காசு ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா வெளில போவோம். அவன் என்ன கை நீட்டி கேட்குறானோ எல்லாமே அட் அ டைம் அவன் காலடியில் எல்லாமே நான் வச்சேன். அந்த மாதிரி தான் நான் அவனை பார்த்துக்கிட்டேன். நல்ல லைஃப் இருந்துச்சு. எங்கள் அம்மாவெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவன் பேசின வார்த்தைங்க எல்லாம் வீடியோ ப்ரூஃபாக வச்சுருக்கோம் நாங்கள். அதெல்லாம் ரொம்ப வல்கராக பேசினான். என் தம்பி ஒய்ஃபை, எங்கள் அம்மாவை ரொம்ப நீங்களே கேட்டிங்கன்னா அவனை செருப்பால் அடிப்பீங்க. இப்போ போய் ஒரு அம்மாவை இப்படி பேசுவியாடா? இத்தனைக்கும் எங்கள் அப்பா காசு வந்து அவன் ஒரே சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கர்ச்சிஃப் அவன் எத்தா கூட அதில் என் பேர் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவனுக்கு அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் போடுறது எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ அடி வாங்கினப்போ அம்மா அங்கதானே இருந்திருப்போம். அம்மா கீழ் வீடு ப்ரோ, நான் மேல் வீட்டுல இருக்கேன். அம்மா 2 வீடு தள்ளி. என் சின்ன பையன் ரொம்ப நைட்ல இருந்து 2 மணிலேருந்து 2:30 மணிலேருந்தும் 2:45 மணிலேருந்தும் அடி வாங்குறேன். காலைல 6 மணி வரைக்கும் அடி வாங்குறேன். 7 மணிக்கு என் பையனை ரொம்ப அழுதுட்டான். என் பையனும் தூங்கல, நானும் தூங்கல. என் பையனை இட்டுன்னு போய் விட்டுட்டுக்கிறான் கீழே. என் பையன் போய் சொல்லியிருக்கான், ஆயா அம்மா அப்பா ஜூஸ் குடிச்சதை பார்த்தான். ஜூஸ் குடிச்சு அம்மாவை அடிச்சுட்டு அம்மாவுக்கு ரத்தம் வருது, காதுல ரத்தம் வருதுன்னு சொல்லியிருக்கான். அது எங்கள் அம்மாவுக்கு புரியல. அப்புறம் என் பெரிய பையன் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் இருப்பான், என்கிட்ட இருக்க மாட்டான். சின்னவன் மட்டும் தான் எங்கள் கூட தூங்குவான். என் பெரிய பையனை போய் எழுப்புறான், அண்ணா அப்பா அம்மாவை ஜூஸ் குடிச்சு அடிச்சு அம்மாவுக்கு ரத்தம் வருது, வாயேன்னு எங்கள் பெரிய பையனே என் சின்ன பையன் கூப்பிட்டு வரான். அப்போதான் எங்கள் அம்மா இவனும் சொல்கிறானே போய் தான் பார்ப்போன்னு மேலே வந்தா நான் மயக்கத்தில் இருக்கேன். எங்கள் அம்மா வரும்போதே எனக்கு தெரியாது.
அப்புறம் எழுந்தா அப்படியே ஊத்துது ரத்தம். எங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ என் பொண்ணுக்கு நான் எழுந்து இப்படி விழுந்துட்டேன். அப்படியே விழுந்துட்டேன். விழுந்த ஸ்பீடில் அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு என் மூஞ்சில தண்ணி ஊற்றணும். யாரு அப்பயே அங்கதான் இருந்தாரா? அங்கதான் இருக்கான். ஊத்துனோன்னு ஊத்துது, அப்படியே ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து ஊத்துது. ட்ரெஸ்ஸு மாத்திட்டு அப்போ உட்காந்து எடுத்த ஃபோட்டோ தான். எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்காக நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதை எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அமிச்சேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அந்த மூஞ்சில காயும். அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும்ல, அடையாளமே என்ன நானா அப்படின்னு எனக்கே தெரியாத அளவுக்கு அடிச்சது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்த ஃபோட்டோ. அது ஸ்டாண்டில் எடுத்தது. இவனையே கூப்பிட்டு போக சொன்னேன். நீ தானே அடித்த, நீ தான் கூப்பிட்டு போகணும், நீ ஏன் கூப்பிட்டு போகணும், தலையில் முக்காட் போட்டுட்டு பைக்கில் தான் கூப்பிட்டு போனான். அங்கே போனாங்க, போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகல. நான் அன்றைக்கே கூப்பிட்டு வந்துட்டான். ஏங்க நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வருதுங்க என்னை பார்க்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணை கூட்டிட்டு என்ன, நான் அவளோட ஓன் சிஸ்டரா. டாக்டர் கேட்குறாங்க, என் சொந்த அக்கா தான் அவங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என்னைக்கடி உனக்கு அக்காவானு? அன்னிலேருந்து யாருன்னா பொண்ணு என்ன அக்கான்னு கூப்பிட்டாலே அப்படி பத்திக்கின்னு வருது எனக்கு. சத்தியமா பத்திக்கின்னு வருது அவளாலேயே. அப்புறம் வந்து என்னது சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ஜெய்சனை கூப்பிடு. நீ ஏன் வந்த? ஜெய்சனை கூப்பிட்டு சொன்னா அவளை அனுப்பிவிடும். எதுக்கு அவளை கூப்பிட்டு? இல்லை யாரும் இல்லை, தனியாக இருக்கேன்னு வந்தா அப்படின்னு. அப்போ கூட வலிக்குதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சுன்னு தான் நான் அழுகுறேன். தையல் போடுறாங்க. ஜெயமான்னு தான் சொல்லுவேன். ஜெம்மா வலிக்குதுடா. சரி விடு ஒன்று எல்லாமே கூட இருந்து காலிலேருந்து மதியானம் வரைக்கும் இருந்துட்டு என் பேரை சொல்லி தான் கடன் வாங்கியிருக்கான் 5000 ரூபாய். அதில் எனக்கு தண்ணி பாட்டில் கேட்டால் கூட வாங்கி தரல. அந்த அம்மா கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ என்னன்னா இவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு நீங்கள் பேசும்போது சிரிச்சுட்டே சொல்கிறீங்க, ரொம்ப இதாக பேசுகிறீங்க. ஆனால் உள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல. இவ்வளோ ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, பசங்க முன்னாடி அடித்தது அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். அம்மா நம்மளை வந்து எப்படி வாழணும்னு நம்மளை வளர்த்துருப்பாங்க. 21 வயசு வரைக்கும் நம்ம வளர்த்தவங்க முன்னாடியே இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் எப்படி கடந்து வரீங்க? ஆக்சுவலி நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்கள் அப்பா சைடில் வந்து நான் லாஸ்ட் பொண்ணு, 7வது பொண்ணு. எங்கள் அம்மா சைடில் நான் ஒரே பொண்ணு தான், ஒரு பொண்ணு தான். மற்ற எல்லாம் தம்பி, 2 தம்பி ஒரு அண்ணன் எனக்கு. இந்த சைடில் 6 அக்கா ஒரு அண்ணன், என் 2 அண்ணன் ஒரு தம்பி, அப்படி தான் நான் இருந்தேன். என் அண்ணன் என் தம்பி கூட என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அழ வரல ப்ரோ, சீரியஸாக சொல்லுவேன், எனக்கு அழ வரல. ஏன்னா இந்த 2 மாதம் நான் அழுவாத அழையே கிடையாது. அவன் காலில் விழுந்து அழுதேன் ப்ரோ. நான் இந்த பொண்ணு விஷயம் தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சாட்சி. எதுக்கு இந்த பொண்ணு அப்படி போய் கெஞ்சது ஜெய்சன் கிட்டன்னு. காலில் விழுந்து அழுதேன். ஜெய்சன் காலில் விழுந்து எங்கள் வீட்லேயே இந்த மெசேஜை பார்த்துட்டு நான் காலில் விழுந்து அழுதேன். ஏன்டா நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன ஏன்டா நீ இப்படி பண்ணேன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதேன். அன்றைக்கி நைட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு கதை விட்டார். என்கிட்ட அவ்வளோ இதுவாக பேசிட்டு 3 மணிக்கு போய் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி போய் இப்படி நிற்கிறாரு அந்த பொண்ணு வீட்டு வாசலில். ரொம்ப ரொம்ப நொந்துட்டேன் ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன். இதே டாலர் தான் அவளும் போட்டிருக்காளாம். ஸோ இப்போ இது ப்ராப்பராக யார் கழுத்தில் இருக்கணும்? இப்போ இது எனக்கா இல்லை அவளுக்கா? எனக்கு டிவோர்ஸ் நான் சொன்னேன் ப்ரோ, சீரியஸாக நான் ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். நான் சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை டிவோர்ஸ் பண்ணு, ப்ராப்பராக லீகலாக என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறேன்மா, வரமாட்டேன், லைஃப் லாங் வரமாட்டேன், ஆனால் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் பிரச்சனை கொடுப்பேன்னு சொன்னேன். நான் கேஸ் போடுவேன், நான் பிரச்சனை கொடுப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இத்தனை நாள் நான் கம்முன்னு இருந்தேன். புழல் ஜெயிலில் 1 வாரம் இருந்தார். என்னை அடிச்சுட்டான் ப்ரோ. என் ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கே வயிறு எரிஞ்சிச்சா இல்லையா? அப்போ என்னை எவ்வளோ பார்த்துருப்பானுங்க என் அண்ணன் தம்பிங்க, சொல்லுங்க. என்னை சிரிச்சு பார்த்தான் அவனுங்க. எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லும் போது கூட கேஸ்லாம் வேணாம் விடுன்னு தான் சொன்னான். ஆனால் என் ஃபோட்டோவை அமிச்சேன் பாருங்க எங்கள் அண்ணனுக்கு, அவனை நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு அவ்வளோ கோமா பேசினான். ஆனால் ஸ்டேஷன் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செவ்வாய்க்கிழமை என்னை இட்டுன்னு வந்து விட்டுட்டு இவங்க 2 பேர் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்காங்க பாரிஸ்க்கு. ரத்த காயம் 2 காயமாக வீட்டில் இட்டுன்னு வந்து விட்டுருக்கான். 2 பேரும் போயிருக்காங்க கோயிலுக்கு. அதே விட்டுட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் எதுவுமே பண்ணல. வெட்னஸ்டேவோ எதுவுமே பண்ணல. காலிலேருந்து என்கிட்ட கெஞ்சுறான், நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமே, வேணாம் மோனி, 8 வருஷ வாழ்க்கை மோனி, ப்ரூஃப் இருக்குது, 8 வருஷ வாழ்க்கை மோனி, வேணாம் மோனி அப்படின்னு. நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, என்னால் பேச முடியல, என்னால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நீ விடு ஜெய்சன், தயவு செஞ்சு என்னால் முடியல ஜெய்சன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஈவினிங் 5 மணிக்கு வந்து எங்கள் அம்மாவையும் என் தம்பி பொண்டாட்டி அவ்வளோ அசிங்கமாக ரோட்டில் கேட்குறான். அப்போது என் தம்பி வருமா வராதா? அப்போ ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி வந்து வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு சொன்னால் போலீஸ் என்ன பண்ணாங்க, ஜெய்சனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவனை அனுப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீ இப்போ விட்டுடுமா, நாங்கள் காலைல தூக்கிடுவோம், ரிமாண்ட் அடிச்சிடுவோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி காலைல 5 மணிக்கு போய் தூக்குனாங்க, ரிமாண்ட் அடிச்சாங்க. 1 வாரம் புழலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும் போது மட்டும், ஸ்டேஷனில் இருக்கும்போது என்னை பார்த்து முனி ப்ளீஸ் 8 வருஷ வாழ்க்கடி 8 வருஷ வாழ்க்கடின்னு கையெடுத்து கும்பிடுறான்.
அப்போ 8 வருஷ வாழ்க்கையை நீ என்ன நினைச்சிருக்கணும்ல. என்ன அந்த வீடியோ நான் ரீல்ஸ் அமிச்ச வீடியோ என் ஃபோன்லேருந்து இப்படி வீடியோ எடுத்து நான் ஒரு பேசி என் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரையும் நான் தப்பானவன் அமிச்சேன். நான் ரிட்டன் கம் பேக் கொடுக்கும்போது எல்லாருமே என்னாடி நீ நாங்கள் யாரும் நம்பல. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, எல்லாரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, மோனிகாவை பற்றி எங்களுக்கு தெரியும், நெருப்பு, அவள் அப்படி பண்ண மாட்டா. இதே தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு அப்படி பண்ணவே பண்ணாது. அவங்க ஃபேமிலியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபோட்டோவா ஒரு வீடியோவா அமிச்ச பிறகு எங்களுக்கு தெரியும் அவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன் ப்ரோ. இருந்தும் நான் ஒரு விஷயத்துல மட்டும் மனசு இறங்கினேன். நான் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு பேசியிருப்பேன், ஆனால் என் பசங்க டாபிக் எடுத்தாலே எனக்கு கண்ணு கலங்கும். 26 வயசுல எங்கள் அப்பா எனக்கு செத்து போயிட்டாரு. ஆனால் என் பசங்களுக்கு 5 வயசு 2.5 வயசு தான் ஆகுது. இப்போ என் பசங்களுக்கு அப்பா இல்லை. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்போ என் பசங்களுக்கு அப்பா இல்லை. ஆக்சுவலி நம்ம சண்டை போட்டுன்னு இது பண்ணா பரவாயில்ல, நம்ம எதனா ஒன்றா ஜாலியாக இருப்போம், 4 பேரும் டான்ஸ் ஆடுவோம், 4 பேரும் பெட்டில் வச்சுட்டு பில்லோ வச்சுட்டு அடிக்கிறது விளையாடுறது எல்லாமே பண்ணியிருக்கோம். பசங்களை வந்து ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். இன்ன வரைக்கும் என் பசங்க என்னை அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தீங்களா? யாராவது அம்மான்னு கூப்பிட மாட்டானுங்க. மோனிதா அவனையும் ஜெய்சான் தான் கூப்பிடுவானுங்க, இப்படி தான் சொல்லுவானுங்க. அவ்வளோ ஃப்ரெண்டாக நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம லைஃப், அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அப்பா வேறு மேரேஜ் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், அம்மா உனக்கு அப்பா இல்லைல்ல, அந்த கஷ்டம் உனக்கு தெரியும்ல, என் பசங்களுக்கு அந்த நிலைமை வேணும். அவர் பசங்களை பார்த்துப்பாரு, நீங்க வராதிங்க லைஃப்ல. இல்ல இப்போ அதுதான் நான் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ நீங்க இவ்வளவு நாள் இழுத்து பிடிச்சிருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கும். அது மட்டும் தான் காரணம். அது ஒண்ணு காரணமா இருக்கு. எங்கேயாச்சும் போகும்போது அப்பா யாருன்னு கேட்கும்போது ஒருத்தர் போகும்போது இல்ல ப்ரோ, ஐயோ அழுவக்கூடாதுன்னு நினைச்சேன், எங்கேயாவது சிரிச்சிடுறேன். எங்கேயாவது போகும்போது இல்லை, என் பெரிய பையன் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி சின்ன பையன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெக்கடாக தான் இருப்பான். ஆனால் எங்கள் அப்பா இறப்ப அவனுக்கு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. அது ஏன்னா எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூட தான் இருப்பான். 2வது அவங்க அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெய்சனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க, நீயா நானா ஷோவில் பார்த்துருப்பீங்க. அப்பா 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 தான் சொல்லுவான். என் குழந்தைங்க எங்கள் அண்ணன் பையன் கூட விளையாடும் போது என் பையன் இப்படி பார்க்குறான், கண்ணு கலங்குது அவனுக்கு. இப்படி உக்காந்துட்டு ஒரு மாதிரி இப்படி பாக்குறான். அந்த டைம் தான் நான் ஐயோ நம்ம ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறோமோ, நம்ம போய் பேசி பார்க்கலாமோ ஜெய்சன் கிட்ட அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவனாதான் ஃபர்ஸ்ட் அவன் தான் என்கிட்ட பேச வருவான், ஜெய்சன் தான் பேச வருவான். நான் இதை சொல்லிட்டு நான் அழுதேன். எனக்கு எதுவுமே அழ வரல, நான் இதை சொல்லிட்டு தான் அழுதேன். அம்மா அழுவல, இதை சொல்லிட்டு தான் நான். ஆனா இல்லப்பா நான் அழுவலப்பா, இல்ல அழுவல. இல்ல ஆக்சுவலி நான் அழுதா 2 பேருக்குமே பிடிக்காது. ஆனால் என்னால அழுவும் முடியல, வீட்டுல உட்காந்து என்னால அழுவும் முடியாது. ஏன்னா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, அவங்க மட்டும்தான் இப்ப எனக்குன்னு இருக்காங்க. 2வது என் தம்பி அண்ணெல்லாம் இருக்கானுங்க. என்னதான் என் தம்பி கத்தனால பிடிச்சாலும் அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எந்த தம்பி சும்மா இருப்பான். என் குழந்தைங்க 2 பேரும் நான் அழுதணும். அவன் இப்படி உட்காந்து பாக்குறான் என் பையன், எனக்கு அந்த ஃபீல் புரியுது. உங்க அண்ணன் பசங்க கூட எங்க அண்ணன் அவன் பையன் கூட விளையாடுறத என் பெரிய பையன் இப்படி படுத்துட்டு ஒரு மாதிரி பாக்குறான், கண்ணு கலங்குது அவனுக்கு. அவனால சொல்ல முடியல, என்ன சாமி, நான் போய் கேட்டேன், என்ன சாமி அப்படின்னு. உனக்கு அப்பா வேணும்? ஐயோ அம்மா வேணாம்மா எனக்கு, இப்படிதான் சொன்னான். வேணாம்மான்னு சொல்றான், ஆனா உள்ள இருக்கும்ல ப்ரோ. எனக்கே 26 வயசு மாடு, எனக்கே எங்க அப்பா வேணும் ப்ரோ. இன்ன வரைக்கும் 28 வயசு ஆகுது எனக்கு, இப்ப வரைக்குமே எனக்கு எங்க அப்பா வேணும். புரியுதுங்களா? அப்ப என் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு யோசிச்சேன். ஆனா அவன் ஒரு ரெக்கார்ட் அமிச்சான், நான் போட்டு காட்டவா? அவனுங்க எவனை வேணா அப்பன்னு கூப்பிட்டோம், தேப் பசங்க அப்படின்னா சொன்னாரா அவரு? உங்க போன்ல இருக்கா? இப்போ என்கிட்ட இருக்கு. அவனுங்க எவனை வேணா அப்பன்னு கூப்பிட்டோம் அப்படியே சொன்னான். நீங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்க ஃபர்ஸ்ட்? கேட்கும்போது இந்த விஷயத்த தான் சொன்னேன். அதுக்கு சொன்னான் அவனுங்க எவனை வேணா அப்பன்னு. இப்போ என் பசங்களுக்கு சும்மா கூப்பிட்டு கேளுங்களா அப்பா எங்கன்னு, செத்துட்டாருன்னு வானுங்க. 2 பேரும் சும்மா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, செத்துட்டாரு அப்படியே சொன்னான் ப்ரோ. அவனுங்க யார் வேணா அப்பான்னு கூப்பிட்டோம், அசிங்கமா என்னை வச்சு சொல்றேன், ரொம்ப வல்கரான். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு நான் வச்சேன், ஓகே நான் எவனுக்கு பெத்தன்னு நினச்சிக்கிறேன், என் பசங்களை ரோட்டில் போகிறவனுக்கு பெத்தன்னு நினச்சிக்கிறேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த வார்த்தையை கேட்டு. அது மட்டும்தான் எனக்கு, என் பசங்களை நினச்சா மட்டும் தான் அழுவ வரும். என் லைஃப் நினச்சினா அழுவல, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இனி இதான் நடக்கணும்னு இருக்கா, நடக்குது. உன்னை இழுத்து நான் வலிச்சு பிடிச்சேன். நான் ஒரே பழமொழி சொல்லுவேன், அவன் காத்தாடி, என்கிட்ட தான் இருக்கு கயிறு, எவ்வளோ தூரம் போறியோ விடுவேன்.
நீ டீல்ல அர்த்தம் போனோன்னா போ, அது உன் லாஸு, புரியுதா? எனக்கு கிடையாது. நீ அர்த்தம் போனா நீ அவன்கிட்டயோ போய் நீ ஒன்று பிஞ்சு போவ, இல்லைன்னா எவனா எடுத்துன்னு போய் எங்கன்னா குப்பையில போடுவான். அதுதானே நடக்கும். 4 பேர் மிதிப்பாங்க காத்தாடி, அவ்வளோதானே. நீ அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனால் என் பசங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுவும் எனக்காக வந்து இத்தனை நாள் எங்கள் அண்ணன் தம்பிங்க நின்னது கிடையாது ப்ரோ. ஜெய்சனுக்காக தான் சப்போர்ட் பண்ணானுங்க. எனக்காக நின்னது இல்லைன்னா தப்பா சொல்ல, ஜெய்சனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா இருப்பானுங்க. 10 பேர்ட்டு பணம் உன்கிட்ட தானே இருக்காரு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி நின்றுனே இருப்போம் ப்ரோ, சும்மா இப்படி நின்று உட்காந்தே இருப்போம். திடீர்னு ஜெய்சன் வருவான், பாட்டு போட்டு 2 பேரும் இப்படி டான்ஸ் ஆடுறது, எங்க அம்மா சிரிப்பாங்க. அவ்வளோ ஃபன்னா இருப்போம் நாங்க. அந்த மாதிரி இருந்தது. எங்க அண்ணன் என் தம்பி இந்த டைம் பார்த்தானுங்க, முடியல அவனுங்களால. அதனால என்ன பண்ணிட்டானுங்க, வேணாம்மா விட்டுடு. ஆனால் எங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்டான், ஜெய்சன் வேணுமா உனக்குன்னா நான் தான் வேணான்னு சொன்னேன், வேணாம் அப்படின்னு. ஆனாலும் பசங்களுக்காக இறங்கி போனேன் ப்ரோ. அந்த ஒரு விஷயம் நான் பார்த்தோன்னே நான் இறங்கி போனேன். என்னை என் பையன் கேட்டான், அம்மா அப்பா தானம்மா டெய்லி ஸ்கூல்லேருந்து என்னை கூட்டின்னு வருவார், எல்லாருக்கும் அப்பா வராங்க, எங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாங்கம்மா, நான் என்னம்மா சொல்லணும்னு கேட்டால், இவன் சொல்லி வச்சிருக்கான், உங்கள் அப்பா பேர் என்னன்னா மோனிகா, உங்கள் அம்மா பேர்னா மோனிகா, எனக்கு 2மே எங்கள் அம்மா தான். என்கிட்ட சொல்கிறான். ஒரு நாள் நான் அழுதுட்டேன், டீச்சர் சொல்லும் போது எனக்கு அழ வந்துருச்சு. நான் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். வீட்டில் என்னம்மா அழுவுற, நோட்டில் எழுதியிருக்கான், ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஃபாதர்னு போட்டிருக்காங்க, மதர்னு போட்டிருக்காங்க, அங்கேயும் மோனின்னு எழுதியிருக்கான், இங்கேயும் மோனின்னு எழுதியிருக்கான் என் பையன். அதை பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. ஓகே, நான் வின் பண்ணிட்டேன், ஒரு மதராக நான் வின் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் என் பசங்களுக்கு எந்த குறையும் நான் வச்சதில்லை. நேற்று கூட கூப்பிட்டு போய் என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு தான் இட்டுனு. என்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா என் பசங்களுக்கு தான். சரி, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் போட இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தனால ஜேசன் யார் என்னன்றது வெளியே தெரிய வரல யாருக்குமே. இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்கான்னு தெரிய வரல. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்ககிட்ட நிறைய சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அவர் சைடுலேருந்து என்ன ரிப்ளை வந்துச்சு? ரிப்ளை வந்தது பார்க்கணுமா? எனக்கும் பிரச்சனை, நம்ம சண்டை போட்டுக்கலாம், நம்ம பேசிக்கலாம், நம்ம மாத்தி மாத்தி திட்டிக்கலாம், இது என்னது இது பொட்டத்தனமா. அதான் குடும்பமே அப்படித்தானே. அதனால வந்து நல்லா சொல்லிட்டு அந்த அக்கா உழுக்கா இது எங்க வீட்டை. ஏன்னா என்ன நீங்க எவ்வளவு வேணா அடிங்களேன், என்ன எவ்வளவு வேணா திட்டுங்களேன், நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா என் ஃபேமிலி ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு எங்கிருந்து வரும் தெரியாது கோவம், அந்த மாதிரி வரும். இப்போ கழுத்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. இன்ஸ்டாகிராம் பயங்கரமா இருக்கு, போடு அதை பார்த்துட்டு வந்து நான் வந்து மோனி ப்ளீஸ் டெலிட் பண்ணிடி அப்படின்னு சொல்ல நினைச்சா என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுக்கு நான் சொன்னேன், ஃபேக்கா போடாத, போய் சொல்லக்கூடாது ஜி, ஒழுங்கா நான் வந்து ஃபேக்கா போடாதீங்க அப்படி சொன்னதுக்கு தான் இது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, மீடியா வந்து என்ன பண்ணும், கொஞ்ச நாள் பேசும், அதுக்கப்புறம் விட்டுடும். இதே மீடியா தான் ஆரம்பத்தில் நான் நீ போயிட்டேன்னு சொல்லும் போது போட்ட வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த ரீமார்க் உனக்கு இருக்கு. அந்த மாதிரி ரீமார்க் இருக்கும்ல, அது எனக்கு போதும். உண்மைதான், மீடியாவில் போட்டால் இந்த ஒரு வாரம் ட்ரெண்டாக போவோம், இல்லை 1 மாதம் போகலாம். ஆனால் 4 பேர் நாளைக்கு உன்னை பார்த்தா காரி துப்புவாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அந்த பொண்ணையும் அவனையும் எத்தனை இடத்துல எவ்வளோ பேர் பார்க்குறாங்க தெரியுமா? வாரம் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயில் பாரிஸ்க்கு போயிட்டு மெரினா பீச் போகிறாங்க, பார்க்குறீங்கல்ல. அப்போ 4 பேர் என்ன பண்ணும், இது ஜெய்சனா செய்வன் கூட நீங்கள் போய் கேட்கலாம். நான் இருந்தால் மட்டும் வந்து மோனிகா தானே அப்படி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் போய் கேட்கலாம்ல, ஏன் ப்ரோ யார் ப்ரோ இது, என்ன ப்ரோ அக்கா இல்லாமல் இருக்காங்க, கேட்டிருக்கலாம். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, கேட்கலாம். அப்படி கேட்க முடியல, அடுத்த வாட்டி எங்கே பார்த்தாலும் காரி துப்புங்கன்ற, காரி துப்பி செருப்பு காட்டுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்னை விட்டுட்டு போகும்போது ஒரு பொண்ணு நான் பண்ணியிருக்கு, ஜெய்சனை பார்த்துட்டு போயிருக்கு, ரிட்டன் பைக்கை திருப்பி எடுத்துட்டு வந்து காரி துப்பி செருப்பை தூக்கி காமிச்சிருக்கு. அந்த டைம் அவன் அசிங்கப்பட்டான். அதனால தான் நான் இந்த விஷயத்த அழுத்தி சொல்கிறேன். அந்த பொண்ணையும் கேட்குறேன், ஒரு லைஃப்பில் இருக்க தெரிஞ்சிருச்சு உனக்கு, அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் சொல்கிறேன், பா தெரிஞ்சிச்சுன்னா நீ போயிடணும். இப்போ கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தால் பரவாயில்ல, கல்யாணம் ஆன பையன் தெரியுது எதுக்கு. இப்போ இப்போ நான் இப்போ அடி வாங்கினதை கூட நான் சொன்னேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட என்ன பண்ணுவாங்க, பாரு எப்படி சிரிக்குது அப்படி. கண்டிப்பாக நான் சிரிக்க தான் செய்வேன் ப்ரோ. நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெறுகிறாய், அவ்வளோதான். நான் எவ்வளோ சொன்னேன், வேணாம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவேன், வேணான்னு நான் எவ்வளோ சொன்னேன். அவள் ஆஃபீஸ்க்கே போய் செருப்பால் அடிச்சுட்டே வந்தேன். அவள் ஆஃபீஸுக்கு போனா, அவள் வீட்டாண்ட போய் சண்டை போடல. ஆனால் ஜெய்சன் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கா, சண்டை போட்டாங்க கத்துனாங்கலாம் சொல்லி வச்சிருக்கா. எதுவுமே பண்ணல, எல்லாமே நானே பண்ணேன் ப்ரோ. ஆனால் கடைசியில் எங்கள் அண்ணனும் என் தம்பி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, விட்டு போவாத பிரச்சனைக்கு. நான் சும்மா இருந்தா கூட இவரா வந்து என்கிட்ட பேசுவாராம், இவரா நின்று எல்லாத்தையும் பண்ணுவாராம். கடைசியில் அவங்க வீட்டில் போய் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான். அப்போ கோவம் வருமா வராதா? அதுக்கான அவங்க வீட்டில் வந்து தெரியும், போய்ப்பா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்தே இல்லை. எல்லாத்துக்குமே நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க, நான் எல்லாருக்குமே சொன்னேன், உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க, நான் போட்டுட்டே இருக்கேன். இப்போ யூடியூப்ல போட்டால் என்ன ஒரு லாபம், எனக்கு ஏர்ன் பண்ண முடியும் என்னால். ஏன்னா நான் என் வழியை பார்த்துப்பேன். இப்போ அவரால் ஏர்ன் பண்ண முடியல, அவருக்கு வேலை வெட்டி கிடையாது, வேலைக்கே போல. அந்த பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தது, சரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு வேலை இல்லை,
இப்போ அவர் சம்பாதிக்கணும்ல, அதனால யூடியூப்ல வீடியோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு இது பண்ணுகிறாரு. நீ இன்னும் வேணா பண்ணு, நான் உன்னை வேணான்னு விட்டு ஒதுங்கிட்டேன், நீ அதான் வந்து என்னை நோண்டுற. என் ஆஃபீஸ் ஆண்ட வருது, வீட்டு வாசலுக்கு வருது, நான் எங்கே போகிறனோ என் பின்னாடி வருது. எதுக்கு? ஒரு லைஃப் வேணும் டிசைட் பண்ணி ஒன்று அவங்களுக்கு விட்டுருவாரு, என்ன எனக்கு விட்டுருவாரு. எதுக்கு டபுள் கேம் விளாட்ற? நான் எதா கேட்குறேன், நான் எப்பவுமே இதான் கேட்பேன், எதுக்கு டபுள் கேம் விளாட்ற? ஒன்று எனக்கு உண்மையாரு இல்லை அவளுக்கு உண்மையாரு. நான் தான் விட்டேன்ல, நான் வரல, விட்டேன். பசங்க வேணும்னா பசங்களுக்கு என்ன பண்ணுற? பசங்க வேணும்னு நினைக்கிறவன் நீ தாலி கட்டியிருக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த வார்த்தையுமே சொல்லிருக்க கூடாது. பசங்க வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரோ இன்னும் நிறைய இருக்கு. அவன் பசங்களை திட்டந்தெல்லாம் வச்சிருக்கேன் நான். இதெல்லாம் சும்மா கம்மி. நான் எல்லாம் போட ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்கே போய் ஜெய்சன் அடிப்பாங்க எல்லாரும் செருப்பால. அந்த அளவுக்குலாம் பேசியிருக்கான், அந்த அளவுக்கு பேசியிருக்கான் ஜெய்சன், தெரியுமா? ரொம்ப வல்கரா பேசுவான். குழந்தைங்களை சொல்றான், எவனுக்கு நீ பெத்த அப்படின்றான். சின்ன பையன் வந்து அவங்க அண்ணனை மாதிரி இருப்பான், அதனால எங்க அண்ணனுக்கு தான் பெத்தியான்னு கேட்குறான். எவ்வளோ விஷயம் தெரியுமா, நிறைய விஷயம் இது பண்ணுவான். அவன் நிறைய பேசியிருக்கான், எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் லீகலாக மூவ் பண்றேன். எனக்கு வந்து என் அண்ணனுங்க இருக்கானுங்க, அட்வொகேட் எங்க அண்ணனுங்கெல்லாம். இப்போ இத்தனை வாட்டி எதுவுமே அவனுங்க நான் வந்து வீக்காக இருந்தேன், ஜெய்சன் ஜெய்சன் ஜெய்சன். ஆனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முடிவெட்டதுனால என் கூட நிற்கிறானுங்க. இப்போ நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன், சைன் போட மாட்டானா என்கிட்ட சொல்கிறான். நான் சைன் போட முன்ன நான் விட மாட்டேன், நான் எப்படி உங்களை விட்டுடுவேன். அந்த மெசேஜ் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன். மெசேஜ் அனுப்பிட்டு டெலீட் பண்ணுறது ப்ரோ, மெசேஜ் அனுப்பிட்டு டெலீட் பண்ணுறது இல்லையா? வாய்ஸ் மெசேஜ் போட்டால் ஒன் டைம் கேட்குற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போடுறது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா ஒன் டைம் எடுத்து அனுப்புறது. ஒய்ஃப் தானே நான், எனக்கு ஏன் நீ அப்படி அனுப்புற? ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அவ்வளோ பயம் எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு புரியல. உண்மையாகவே எனக்கு எதுவுமே புரியல. எதுக்கு இப்படி அவசரமாக பண்ணால்? அவன் அவசரமாக முடிவு எடுக்கிற பர்சனே கிடையாது, ஏதாவது நின்று யோசிக்கிற பர்சன். ஆனால் எல்லாமே டக்குன்னு பண்ணான். இப்போ உன்னால் நிம்மதியாகவும் வாழ முடியாது, நான் வாழ விட மாட்டேன் ப்ரோ, சத்தியமா. நான் நிம்மதி. ஏன்னா என்ன சொல்கிறான், நீ அவனா பார்த்து லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அண்ணன் உன் தம்பியை தவிர நீ அவன் கூடனா பைக்கில் போனேன்னா உன்னை வெட்டிடுவேன் என்ன சொல்கிறான். என்னை வெட்டிடுவானா? என்னைக்கா இருந்தாலும் லைஃப் லாங் வரைக்கும் நான் அவனுக்காகவே வெயிட் பண்ணுமா, நான் இன்னொருத்தனை பார்க்கக்கூடாதான். கான்வர்சேஷன் இப்படி தான் ஆரம்பிச்சார். ஏன்னா நான் சொல்லுவேன்ல, கிடையாது சாகுற வரைக்கும் ஜெய்சன் தான் எனக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். உண்மையாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற மைண்ட் செட் ஃபியூச்சர் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஃபியூச்சரை கணிக்கிற அளவுக்கு எனக்கு இதுவும் கிடையாது. இப்போ என்னை யாருன்னா கேட்டால் கூட போதும், ஒருத்தனே போதும், பட்டுட்டேன், அந்த மைண்ட் செட் தான் இருக்கேன். ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம், அது யாரும் இது பண்ண முடியாது. அதுக்கு சொல்கிறான், நீ சாகுற வரைக்கும் எனக்காக தான் வெயிட் பண்ணணும், என் பசங்களுக்கு நான் மட்டும்தான் அப்பாவாக இருக்கணும், என் வேணா வந்தானா உன்னை கொலை பண்ணிடுவேன். எதுக்கு எனக்கு புரியல. நீ ஒரு பொண்ணை தேடிட்டு போயிட்ட, இப்போ என்னை யாரோ தேடி வருவாங்கன்னு நான் சொல்ல. ஒரு பையனுக்கு லைஃப் கிடைக்கும் ப்ரோ, ஒரு பொண்ணுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால நான் எதுவுமே பேசிக்கவே இல்லை. நான் அப்படியே சைலண்ட்டாக நான் விட்டுட்டேன். நான் யார்ட்டையும் பேசக்கூடாதான், யார்ட்டையும் நான் இது இப்போ வரைக்குமே என் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறான் ப்ரோ. போன 2 நாள் முன்னாடி கூட என் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறான், நான் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. எதுக்கு உனக்கு? வேணா விட்டு போயிட்டேன், எதுக்கு பார்க்குற? ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஜெய்சன். ஆனால் இப்போ எதுக்கு ஏற்றாலுமே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், டோட்டலாகவே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். சரி, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. என்னன்னா இது வந்து ஆறுதல் சொல்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. சரி, நிறையா கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நம்பி 2 பசங்க இருக்காங்க, உங்கள் பசங்க இருக்காங்க. யாருக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாச்சும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறதா இருக்கட்டும். இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய அடிகள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினச்சி நீங்கள் இந்த ஒரு சேடை தாண்டி இப்படி ஒரு நம்ம லைஃப் வந்து மாறப்போகுதுன்ற நினைச்சு நீங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, நான் கண் எதிர பார்த்து ஸ்டார்ட் பண்ண விடுறான். ஒரு பீச்சுக்கு போனோம் ப்ரோ, ரிலாக்ஸ் பண்ணலான்னு பீச்சுக்கு போனேன். நான் எங்க அண்ணன் எங்க அண்ணி என் தம்பி ஒய்ஃப் எல்லாரும் ஃபேமிலியா போறோம். எங்க அண்ணன் எல்லாரும் இப்படி போயிடுவாங்களாம், ஆட்டோக்காரன் கூட நான் இப்படி போயிடுவேன் சொல்றான் ப்ரோ. அவன் ஒரு இடம் கூட என்ன நிம்மதியா போவிடுறல, என்ன சாப்பிடவில்லை ப்ரோ. நான் 7 kg கம்மியாக இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பிளட் லாஸ் ஆச்சு, ஹீமோக்ளோபின் 7 தான் இருக்குது, எனக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கு, வெயிட் லாஸ் ஆகிருக்கு, எல்லாமே போயிடுச்சு. எனக்கு நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறான். இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க, உங்கள் சைடில் நியாயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுமோ, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டிவோர்ஸ் தரதுக்கு அவர் மறுத்தாலும் சரி, என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. உங்கள் சைடில் யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம சேனல் சைடு நாங்கள் எப்போயுமே சப்போர்ட்டில் இருப்போம். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா அவங்க 2 பசங்க இருக்காங்க, அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நான் கண்ணெதிர பார்த்தேன் அழுகும் போது அந்த பையன் இது பண்ணதை. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையாக 2 பேர் இருக்காங்க, கூடவே இருப்பாங்க. இவங்க
நீங்கள் யார் லைஃப் லாங் இருப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கள தாண்டி இதுக்கப்புறம் லைஃப் லாங் இருக்க போகிற 2 பசங்க உங்ககிட்ட இருக்காங்க. ஸோ அதை நினச்சி நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.